ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா பவுச் தைக்கிற வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு இப்போ தான் அதுக்கு டைம் கிடச்சிது. ஸோ அதனால் நான் இப்போ தான் போட்டிருக்கேன். பவுச் தைக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, ஜிப்பு, அதுக்குள்ளான ரன்னரு, ஒரு லைனிங் கிளாத்து, ஒரு மெயின் கிளாத்து, ஒரு கேன்வாஸ் தான் வைக்கணும்னு இல்லை, நம்ம அரிசி பை இருக்கும்ல அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நம்ம சாதாரணமாக அந்த ஒரு மாதிரி துணி சாக்கு மாதிரி இருக்கும்ல அதனால வச்சுக்கலாம். இல்லைன்னா பேப்பர் மாதிரி வரும்ல அதுவும் வச்சுக்கலாம். பேப்பர் மாதிரி இருக்கிறது என்ன ஒரு ட்ராபேக்னால் சரசரன்னு சத்தம் கேட்கும், அவ்வளோதான். வேறு எந்த இதுவும் கிடையாது. ஆனால் லுக் வைஸ் பார்த்தா ரெண்டுமே ஒன்று போல் தான் இருக்கும். அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அந்த பேப்பர் மாதிரி இருக்கிற சாக்கு. இந்த துணி மாதிரி இருக்கிற சாக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அந்த ஜிப்பை வந்து நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துகிட்டு, அதாவது நீளம் 11 இன்ச் நீளம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சைடு வச்சுட்டு நான் முதல்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஒரு சாக்கு மாதிரி எடுத்தேன்ல, இது வந்து ஒரு பேப்பர் தான். இது என்னென்னா எனக்கு சுடிதார்லாம் வந்து இதில் வரும்ல, பேக் பண்ணி வரும். இப்போ அந்த மாதிரி சுடிதாரை வந்து அந்த வர்ற பேப்பரு அதெல்லாம் வந்து தூர போட மாட்டேன், எடுத்து வச்சுருப்பேன் எதுக்காவது உதவும்னு சொல்லி. அதை வந்து நான் இதுக்கு கொடுத்துருக்கேன். அந்த பேப்பரை வந்து நான் இந்த கிளாத் மெயின் கிளாத் மேலே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு, அதுக்கு அப்புறமேட்டு லைனிங் கிளாத்துக்கும் மெயின் கிளாத்துக்கும் நடுவில் ஜிப்பை கொடுத்து தெரியாத மாதிரி, அதாவது தையல் வந்து வெளியே தெரியாத மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக இப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன்னா, அந்த சிலும்பல் தெரிஞ்சால் நம்ம வந்து குழந்தைங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மாற்றி எடுக்கும்போது வந்து அந்த இதில் வந்து மாட்டிக்கும். அது வந்து கஷ்டம். அதுக்காக தான் நான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன். இது மாற்றி எடுக்கிறதுக்காக வந்து நான் 2ஆக பிரிச்சுட்டு திருப்பி தைச்சிட்டு, அதுக்கப்புறமேட்டு அதில் ஒரு அமுக்கு தையல் போட்டு, அதுக்கப்புறமேட்டு ரன்னர் கோர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் வந்து ரன்னர் கோர்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் வந்து நார்மலாக வந்து பழகிரும். இது வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இதை ரன்னர் மட்டும் கொறுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரன்னர் கொறுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ நான் ரன்னர் கொறுத்து காட்டலை. ஈஸி தான். ஒரு ஒரு 5 நிமிஷம் ஆயிரும். ஆனால் மற்றபடி ஈஸி தான். அந்த ரன்னரை உள்ளே போட்டுட்டு சென்டரை மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த பக்கத்தையும் ஜிப்பு பக்கத்தையும் ஒன்று போல் வச்சுக்கிட்டு ஒரு தையல் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸி. ரொம்ப ஈஸி, டக்குன்னு முடிஞ்சிடும். இது வந்து காலையில் 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஏன் அப்படின்னா, என் பையன் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லி கேட்டிருந்தான், கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு. எல்லா பசங்களும் வந்து பென்னு, பென்சிலு அந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுப்பாங்க. என் பையன் யாருக்கு பர்த்டேனாலும் ஒரு பவுச் தைச்சி கொண்டு போய் கொடுத்துருவான். அவன் நாளே சொல்லியிருந்தான். நான் வந்து நைட்டு மறந்துட்டேன் தைச்சி கொடுக்குறதுக்கு. அப்புறம் மார்னிங் தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 8 மணிக்கு தான், அம்மா ஃப்ரெண்டுக்கு இது தைக்கலையே அப்படின்னு சொன்னான். அப்புறம் கடகடான்னு எடுத்து அவனுக்கு தைச்சி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. 8 மணிக்கு தான் உட்காந்தேன். 8:10க்கு ஆட்டோ வந்துடும். கடகடான்னு உட்காந்து இது பண்ணேன். இதோடு இப்படியே நம்ம முடிச்சுக்கணுன்னாலும் முடிச்சிடலாம். இது வந்து வேறு ஒரு மெத்தடில் இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து இந்த ரவுண்டாக அப்படி உருண்டையாக இருக்கும்ல, அந்த மாதிரி தைக்கணும் அப்படின்னா 4 பக்கமும் 1 முக்காலுக்கு முக்கால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 1க்கு 1 எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸ் வந்து ஸ்கொயர் மாதிரி அதை வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கிற சிசர்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டிங் வந்து ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணிங்கன்னா மாறிடும் அளவு, அதுக்கு தான். அப்படி கட் பண்ணிவிட்டு அந்த சைடு அந்த சிலும்பல் எல்லாமே நீட்டாக ஒன்று போல் வந்து கட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டு ஒரு சின்னதாக ஒரு கட் கொடுக்குற மாதிரி இருக்கும், கர்வாக தள்ளி தள்ளி. அதான் அந்த 4 முக்கு இருக்குல்ல, அந்த முக்கில் மட்டும் அந்த நான் இப்போ கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அந்த பிசுறு வந்து நிறைய தெரியாது. அதுக்காக தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். என் பையன் வந்து பக்கத்துலேயே நின்றுட்டே இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஆட்டோ வந்துடும், அவன் ஃப்ரெண்டுக்கு பவுச்சும் முக்கியம். 2க்கும் நடுவில் சுற்றி சுற்றி வந்துட்டுருந்தான். முடிச்சிருவேன் தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் தைச்சிட்ருந்தேன். கடகடான்னு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் உட்காந்தேன். காலைல 5 நிமிஷம், ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷம் தான். அதுவும் இந்த ஜிப்பு போடுறதுக்கு தான் அந்த 2 நிமிஷம் எனக்கு ஆயிடுச்சு. வேக வேகமாக தைச்சி வந்து கொடுத்தேன். ஆனால் அவன் ஃப்ரெண்டு ரொம்ப ஹாப்பின்னு சொன்னான். அவனுக்கு வந்து வேறு கலர் தான் பிடிக்குமா, பட் எனக்கு அந்த கலர் தேட டைம் இல்லை. ஸோ முந்தின நாள் தைச்ச சுடிதார் இது தான் வீட்டில் இருந்தது.
அந்த பிட் எடுத்து டக்குன்னு போட்டு தச்சு முடிச்சிட்டேன். ஈஸியா இருந்தது. அதனால் கடகடன்னு இது ஒரு காட்டன் சுடிதார் வேற. நீட்டாவும் இருந்தது. அழகா இருந்தோனே நான் அதையே குடுத்துட்டேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சும்மா, எனக்கு வேற கலர் வேண்டான்னு சொல்ட்டான். இதுவே போதும்ன்னு சொல்ட்டான்ம்மா அப்படின்னு சொன்னான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்பவுமே அந்த பசங்கள பொறுத்த மட்டும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மாத்திக்கிறது, குடுத்துக்கிற கிஃப்ட் குடுக்குறது அந்த மாரி இதில வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது என்ன பூட்ட கூட விடல. அப்படி குடுங்கம்மா, குடுங்கம்மான்னு கேட்டுட்டே இருந்தான் பக்கத்துல நின்னு. ஆட்டோ வந்துரும்ன்னு சொல்லி, நான் தான் சரி இரு தம்பி நான் முடிச்சுட்டு உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவனுக்கு ரொம்ப ஆசையா எதிர்பார்த்துட்டு இருந்தான். ஆ இது வந்து ஒரு வீடியோ பர்ப்பஸ்க்காக மட்டும் போடல. நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு சின்ன ஏர்னிங்ஸாவும் இருக்கும். ஸ்டிச்சிங் தெரியும். பட் ஆனா என்ன தைக்கிறதுன்னு யோசனை இல்லாத இருக்கிறவங்களுக்கு, இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நம்ம ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் ஈட்டுறதுக்கு உண்டான ஒரு தொழிலாவும் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.